எஸ், இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 நம்ம பார்க்க போகிறோம் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. பாருங்க, +2 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்கக்கூடியது தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆண்டனி அண்ட் அக்பர் வேர் பார்ட்னர்ஸ் who share profits and losses in the ratio of 3:2. அப்போ ஆண்டனியும் அக்பரும் பார்ட்னராக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஷேரை வந்து 3:2 விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. பேலன்ஸ் இன் their capital account on 1st January 2018 was ஆண்டனி 60,000 அண்ட் அக்பர் 40,000. அப்போ அவங்களுடைய பேலன்ஸ் வந்து 1 ஜனவரி 2018 எவ்வளோ இருக்குதுங்க? 60,000ம் 40,000 இருக்குது. ஆன் 1 April 2018 ஆண்டனி இன்ட்ரடியூஸ்டு கேபிட்டல் ₹10,000. அக்பர் இன்ட்ரடியூஸ்டு அடிஷனல் கேபிட்டல் 5,000 டியூரிங் த இயர். அதாவது அக்பர் என்ன செய்யறாரு? 5,000 ரூபாய் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எப்பங்க? 1 ஏப்ரல்ல. அதே போல ஆண்டனி என்ன செய்யறாரு? கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% சொல்றாங்க. என்னங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% பெர் ஆனம், நாட் அ பெர்மனன்ட். பெர் ஆனம்னு என்னங்க? வருஷத்துக்கு. ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2018. அப்போ இந்த அக்கௌண்டிங் இயர் பார்த்தீங்கன்னா ஜனவரியில தொடங்கி டிசம்பர்ல முடிகிறதா கணக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா நம்ம எப்படி வச்சுக்கணும்? ஃபார் தி இயர் எண்டிங் அவனே 31st December 2018 கொடுத்துட்டான் இல்லையா? அப்ப ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் தான் கணக்கு. ஜனவரி 2018 இருந்து டிசம்பர் 2018 வரைக்கும். அப்ப பாருங்க, இவர் எவ்வளவு அப்போ ஓப்பனிங்ல பணம் இருந்துச்சு? இவருக்கு 60,000 பணம் இருந்துச்சு இல்லையா? அந்த 60,000 வருஷம் ஃபுல்லாவே இருந்திருக்குது இல்லையா? அப்ப 60,000க்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம போடணும் இல்லையா? அவர் போட்ட பணத்துக்கு முதல் மீது வட்டின்னு சொல்லுவோம். அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்ப 60,000க்கு 6% போட்டா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. எனக்கு கால்குலேட்டர் இப்போ யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லையா எக்ஸாமுக்கு. அதனால 60,000 into 6/100 போட்டா யூ வில் கெட் ஆன்சர் 3,600. சரிங்க சார். ஆனா இந்த ஆண்டனி இன்ட்ரடியூஸ்டு அடிஷனல் கேபிட்டல் போட்டுக்கிறாரு இல்லையா? அடிஷனல் கேபிட்டல் எப்போ போட்டுக்கிறாரு? 10,000 போட்டுக்கிறாரு. எப்ப? ஏப்ரல்ல போட்டுக்கிறாரு. என்னங்க? ஏப்ரல் 2018. அப்ப 2018 ஏப்ரல் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 12 மாசத்துல 3 மாசம் க்ளோஸ் ஆயிடுச்சு. மிச்சம் எத்தனை மாசம்? 9 மாசம். அப்படி இல்லாட்டி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 31st. அப்போ 9 மாசம் இவர் போட்ட பணத்துக்கு வட்டி கேட்பாரு இல்லையா? இவர் போட்ட பணத்துக்கு வட்டி கேட்பாரா இல்லையா? எவ்வளவு போட்டுக்கிறாரு? 10,000 போட்டுக்கிறாரு. 60,000 நீங்க வட்டி கொடுத்தீங்களே, அதே போல 10,000 நீங்க வட்டி தரணும் இல்லையா? ஆனா வட்டி 9 மாசம் தருவேன். ஏன்னா 9 மாசம் தான் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? பணத்தை கொடுத்துக்கிறாரு. அப்ப திரும்ப என்ன செய்யணும்? 10,000க்கு 6% இன்டூ எத்தனை மாசம்? 9/12 போட்டா 450 ரூபா கிடைக்கும். அப்ப இவருக்கு வட்டி வருமானம் மட்டும் எவ்வளவு கிடைக்கும்? 4,050 ரூபா யாருக்கு கிடைக்குங்க? ஆண்டனிக்கு. அதே போல அக்பர் 40,000 பணம் போட்டாரு. 4/6 = 24. ஸோ 2,400 ரூபா உங்களுக்கு வந்துடும். அதே போல இவரு 6 மாசத்துக்கு தான் போறாரு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க, அக்பர் இன்ட்ரடியூஸ்டு அடிஷனல் கேபிட்டல் 5,000 டியூரிங் த இயர்னு சொல்லிடுறாங்க. நல்லா கவனிங்க, டியூரிங் த இயர்னு சொல்றாங்க. சார் அதுக்கு வந்து ஓகே, 1 ஏப்ரல் 2018 சொன்னீங்க. இவர் வந்து அந்த வருஷத்துல 5,000 போட்டுக்கிறாரு டியூரிங் த இயர். அப்ப எப்பெல்லாம் போட்டுக்கலாம்? அவர் டியூரிங் த இயர்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட போட்டுக்கலாம். அப்ப தெரியாது, நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து பாருங்க, since the date of additional capital introduced by Akbar is not given, so interest on capital is calculated for average period of 6 months. அப்ப எப்பயுமே டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை டேட் ஆஃப் அடிஷனல் கேபிட்டலோட டேட் நம்ம கொடுக்கல எப்ப இவர் போட்டாருன்னு. ஸோ அதனால நம்ம டேட் கொடுக்காத பட்சத்துல ஆவரேஜ் பீரியட் தான் எடுத்துக்கணும். எத்தனைங்க? ஆவரேஜ் வருஷத்துக்கு ஆவரேஜ்னா எத்தனைங்க? 12/2. 12/2ன்னா என்னங்க? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 6 மந்த். அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தான் போடணும்? 6 மந்த் தான் போடணும். அப்ப 5,000 into 6/100 into 6/12 போட்டா யூ வில் கெட் an answer 150. ஸோ அப்போ அவருடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2,550 ரூபா உங்களுக்கு வந்துடும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த கணக்கில் நமக்கு என்ன புதுசாக ஒரு கன்சிடர் பண்ணுறோன்னா, ஒன்று டேட்டை கொடுத்துக்கிறோம், ஒன்று டேட்டை கொடுக்கல. அதை விட முக்கியமானது வருஷம் தான். ஜனவரியில் தொடங்கி டிசம்பரில் முடியுது
அப்புறம் உங்களுக்கு ஏப்ரல்னு சொல்லி உங்களுக்கு குழப்புவான். ஏப்ரல் என்பது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங் தான், இருந்தாலும் இந்த கணக்கில் அந்த ஏப்ரலில் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏப்ரல் என்பது 9 மாதம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ்க்காக கொடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால ஆண்டனி அக்பர் பார்ட்னர்ஸ் அவங்களோட ரேஷியோ வந்து 3:2. அந்த 3:2ன்றது இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயம், புரியுதுங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அவங்க போட்ட முதல் மேலே தான் நம்ம போடணும் அப்படின்றத நீங்கள் தெள்ள தெளிவாக இந்த பாடத்தில் புரிஞ்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 7 நம்ம போகிறோம். Capital account of Arivalagan and Srinivasan on 1st January 2017 showed a balance of 15,000 and 10,000 respectively. On 1st July 2017, Arivalagan introduced an additional capital of 5,000 and on 1st September 2017, Srinivasan introduced an additional capital of 10,000. Calculate interest on capital 6% per annum for the year ended 31st March 31st December 2017. See, இந்த கணக்குலையும் பார்த்தீங்கன்னா கணக்கு எப்போ தொடங்கி எப்போ முடியுது, ஜனவரி தொடங்கி டிசம்பரில் முடியுது. ஸோ அதனால கணக்கு அது மறந்துடாதீங்க. சாதாரணமாக எல்லா கணக்கும் ஏப்ரலில் தொடங்கி மார்ச்சில் தான் முடியும். ஆனால் கணக்கு நல்லா கவனிச்சா தான் தெரியும். சில நேரத்தில் ஜனவரி டு டிசம்பர்னு கொடுத்துருவாங்க. அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ் போடணும். இது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் சொல்லிட்டாங்க, 15,000 10,000 சொல்லிட்டாங்க. அறிவழகனுடைய பேலன்ஸ் எவ்வளவுதான் இருந்திருக்குது, 15,000 இருந்திருக்குது. அவருக்கு வட்டி எத்தனை பர்சன்டேஜுங்க, 6% போட்டா 900 ரூபாய். அவர் அடிஷனல் கேபிட்டல் போட்டுக்கிறாரான்னு கேட்டா எஸ், அறிவழகன் என்ன செய்யறாரு, அடிஷனல் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றாரு. ஆனா என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ன்றது மிட் ஆஃப் த மந்த், அப்ப 6 மாசம். உங்க புக்ல ஜூலைன்னு போட்டுக்கிறாங்களா, எஸ் அதை நான் பார்க்கல, சரி கரெக்ட் தான். ஆன் 1st July 2017 அறிவழகன் இன்ட்ரோடியூஸ்டு அடிஷனல் கேபிட்டல். அப்ப ஜூலைலாம் போட்டுக்கிறாரு யாருங்க, அதான் நான் மிட் ஆஃப் த மந்த் சொன்னேன். மிட் ஆஃப் த மந்த் என்பது கரெக்டாக நான் செப்டம்பர் தப்பா சொல்லிட்டேன். ஆனால் ஜூலை என்பது மிட் ஆஃப் த மந்த். ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூனோட முடிஞ்சிச்சு, 6 மாசம் முடிஞ்சிச்சு. அப்போ ஜூலைலேருந்து 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்கிருந்து கணக்கெடுத்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 6 மாசம். ஸோ அப்போ 6 மாசம் அடிஷனல் கேபிட்டல் போடுறீங்க. அப்போ 5000க்கு 5000 இன்ட்டு 6% இன்ட்டு 6/12 150 ரூபா. அப்போ அவருடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் எவ்வளோங்க, 1050 ரூபா. அதே மாதிரி ஸ்ரீனிவாசனுக்கு வந்து 6% போட்டா 600. ஆனா இவரு வந்து செப்டம்பர் மாசம் தன்னுடைய கேபிட்டல் போட்டுக்கிறதுனால செப்டம்பர் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா 4 மாசம், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஸோ 4 months ஒன்லி ஃபார் செப்டம்பர் டு டிசம்பர். 4 மாசம் தாங்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்படிங்க சார் போட்டீங்க அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 10,000 இன்டூ 6/12 இன்டூ 4/100. ஸோ வில் கெட் an answer 800. ஸோ உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 7 ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு நான் நம்புறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 8, அது நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன்.